அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் நோம்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். மாடி தோட்டத்தை பற்றி காமிச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி சிம்பிளாக தான் வைக்க போகிறேன். என்னது தெரியுமா? தக்காளி ஆனம், தேங்காய் பால் ஆனம். தேங்காய் பால் அரை மூடி, பெரிய தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்து கட்டிப்பால் தனியாக. இந்த கட்டிப்பால் ஒரு டம்ளர் அளவு எடுத்து மல்லி புதினாவை நறுக்கி போட்டுக்கிடணும். இது தண்ணிப்பால். தண்ணிப்பால் நான் தேவையான அளவு நம்ம வதக்கிட்டு தக்காளியெல்லாம் வதக்கிட்டு ஊற்றிக்கிட்டு பார்த்துக்கிடணும். மொத்த மசாலா, வத்தல் பொடி, சீரகப்பொடி, சோம்பு பொடி, மஞ்சள் பொடி, கடுகு, உளுந்தம்பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பல்லாரி, ஒரு 4 தக்காளி பழம், மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை. இது கோஸு கேரட்டு பொரியலுக்காக வேண்டி இது கொஞ்சம் நாட்டு உள்ளி, சின்ன உள்ளியும் மிளகாயும் வச்சுருக்கேன். இதை இந்த அடுப்பில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கடலெண்ணெய் ஊற்றலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறேன், செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெயில். தேவையான அளவு எண்ணெய். நான் எண்ணெய்க்கு கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா தேங்காய் நம்ம நிறைய பால் எடுத்துருக்கேன் தானே, அதனால். மீன் இப்போ இந்த வீடியோவுக்கு மட்டும் மசாலா தடவின மீனை ஒரு 3 மட்டும் இப்போ பொரிக்க போகிறேன். காலை நாஸ்டா இட்லி, சாம்பார். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம உளுந்தம்பருப்பு, கடுகு போடணும். இது கொஞ்சம் இந்த கோஸு கேரட்டு இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் சிறுபருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கழுவி எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். சரியா? இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இது தக்காளி தேங்காய் பால் ஆனம். நான் இந்த ஆனத்துக்கு கொஞ்சம் கறி மசாலான்னு ஆச்சியில் போட்டு விட்ருக்காங்கல்ல, இதில் 1 ஸ்பூன் போடுவேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் காரமாக இருக்கும். காரம்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ப. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு உள்ள காரம் தான் நாங்கள் போடுறோம் வீடியோக்காக வேண்டி. நீங்கள் காரம் அதிகமானமா நீங்கள் அதிகமாக போட்டுக்கிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலம் எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நறுக்கி வைத்த பல்லாரி, பெரிய உள்ளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வெங்காயத்தை போட்டு இதிலையே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது ஒரு 2 ஸ்பூன். இது வதங்கட்டும். கேஸ் லைட்டர் வேலை செய்யலை. இப்போ நம்ம தீப்பெட்டியை வச்சு தான் பற்ற போகிறோம். அடுத்த அடுப்பை பற்றிக்கிடும். இது கோஸு கேரட்டு பீன்ஸு போட்டு ஒரு பொரியல். இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தோல் இல்லாத சிறுபருப்பு ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ நறுக்கிய தக்காளி, மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம போட்டுடணும். இப்போது கோஸு கேரட்டு பீன்ஸு தாளிக்க தேவையான அளவு எண்ணெய். ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஏன்னா இது நான்ஸ்டிக் தானே, குறைவாக ஊற்றினாலே போதும். இப்போ நம்ம இந்த தக்காளி பழம் எல்லாம் கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம இந்த மொத்த மசாலா இருக்குல்ல, இது 1 ஸ்பூன். வத்தல் பொடி 1 ஸ்பூன் போட, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதை போட்டுக்கிடுங்க. சீரகப்பொடி 1 ஸ்பூன், சோம்பு பொடி அரை ஸ்பூன். சோம்பு பொடி ரொம்ப போட வேண்டாம், அரை ஸ்பூன் போதும். மஞ்சள் பொடி கொஞ்சம் தேவையான அளவு, ஒரு பிஞ்ச் அளவு. அதே மாதிரி இந்த எக்கு கறி மசாலாவில் கொஞ்சோண்டு போடுங்க.
இப்போ இந்த அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுங்க. கரியாமல் வைங்க. கோஸ்லாம் வைக்கும் போது நல்லா கரியாமல் வைங்க. அப்போ தான் அது நல்லா இருக்கும். கரிஞ்சாலே டேஸ்ட்டு வந்து மாறிடும். எந்த சமையல் பண்ணாலும் கறியை விட்டுறாதீங்க. கோஸ் எல்லாம் தட்டு தேவையான அளவு உப்பு. இதில் நம்ம தண்ணியாக எடுத்த தேங்காய் பாலை இந்த தக்காளி ஆனத்துக்கு ஊற்றிடணும். ஊற்றி நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சாச்சு. இறக்கும் போது துருவிய தேங்காய்ப்பு கொஞ்சோண்டு போடணும். தேங்காய் போடாட்டாலும் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம சிறுபருப்பு போடுறது தானே, அதனால் தேங்காய் போடாட்டாலும் ஒன்றும் இல்லை. சிறுபருப்பு போட்டு வைக்கும் போது அதனுடைய சுவை வந்து நல்லா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். சுவை நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி, ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு தண்ணி. இந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சோண்டு தண்ணி. மிச்சப்படி நம்ம தனியாக கோஸ்லாம் வைக்கிறோம், தண்ணியே ஊற்ற வேண்டாம், எண்ணெயிலே வதக்கிடலாம். இது வந்து நம்ம சிறுபருப்பு போட்டனால கொஞ்சோண்டு. சரி, இது வந்து கொஞ்சம் இந்த அடுப்பை கூட்டி வச்சுக்கணும். கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கட்டிப்பாலை ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கட்டிப்பால் ஊற்றினா ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம். இப்போ நம்ம இது வெந்தவுடனே துருவிய தேங்காய் பூ போட்டு இறக்கிற வேண்டியது தான். பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு. எல்லாமே கழுவி நறுக்கி வச்சா வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். இதுக்கு உப்பு எல்லாம் கரெக்டானு பார்க்கணும். அதுக்கப்புறம் மீன் பொரிக்கணும். நெடுவா மீன். இது வந்து எள்ளு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லெண்ணெய் செய்வாங்களா, செக்கு எண்ணெய், அங்கே வந்து நாங்கள் நல்லெண்ணெய் வாங்குவதோடு இந்த எள்ளு மிட்டாய் வாங்கிட்டு வந்துடுவோம். இது வந்து கருப்பட்டியில் இந்த எள்ளுவில் இதை செய்கிறது. ஒரு பாக்கெட்டு 60 ரூபா. திருநெல்வேலியில் தான் வாங்குவோம். இதில் வந்து அயன் சத்து அதிகம். இது வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுங்க. திருநெல்வேலியில் சித்தா காலேஜுக்கு பின்னால் இருக்குது இந்த செக்கு ஆற்ற இடம். இப்போ நம்ம இதுக்கு துருவிய தேங்காய் பூ போட்டு மீனை வறுத்துரும். பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிட்டு. இப்போ இதை இறக்கி வச்சிரும். வச்சுட்டு அந்த அடுப்பில் மீனை வறுத்துரும். இன்றைக்கி நல்லெண்ணெயில் மீன் வறுத்துரும். இன்றைக்கி நல்லெண்ணெயில் மீன் வறுக்க போகிறேன். வீடியோக்க வேண்டி கொஞ்சோண்டு மீனை மட்டும் பொரிச்சிடும். மீதி வந்து சாப்பிட்ற டயத்தில் தான் பொரிக்குமே. இப்போ நம்ம இதில் வந்து கட்டிப்பாலை ஊற்றிடணும். ஊற்றி கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கட்டிப்பாலை ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. அப்புறம் சத்தி எடுத்த மாதிரி இருக்கும், தெரிஞ்ச மாதிரி இருக்கும். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு நல்ல ஒரு வாசம் வரும். அப்போ தான் கட்டிப்பால் ஊற்றணும். இது சப்பாத்தி, இடியப்பம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டலாம். உங்களுக்கு தேவைன்னா இதில் முட்டை ஊற்றலாம். அது முட்டை குழம்பாக மாறிடும். 2 in 1. இதில் நீங்கள் முட்டையை ஊற்றினா முட்டை குழம்பு, மாசி போட்டால் டூனா ஃபிஷ் பொடி போட்டால் மாசியானோம். இப்போ நம்ம மீனை வறுத்துரும்.
மீனுக்கு வந்து மசாலா எப்படி தடவணும்னு சொல்லியிருப்பேன். எலுமிச்சை சாறில் வத்தல் பொடி, சீரகப்பொடி, கொஞ்சம் ரஸ்க்கு தூள் இல்லைன்னா பச்சரிசி மாவு போடுங்க, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். மீன் நல்லாயிருக்கும். மசாலா போட்டு வறுக்கிறதுக்குள்ளே மீன் நல்லாயிருக்கும். கவுண்டர் டாப்பை மட்டும் க்ளீன் பண்ணணும். இப்போ இந்த கட்டியான தேங்காய் பால் ஊற்றிடும். இப்படி இருக்கணும் ஆனம். குழம்பு வந்து இந்த இதுக்கு இருக்கணும். இது நம்ம இடியப்பம், சப்பாத்தி எல்லாம் பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் ரசத்துக்கு வர்ற மாதிரி பொட்டு வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். தக்காளி ஆனம், தேங்காய் பால் தக்காளி ஆனம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டுடே சமையலில் சுட சுட சோறு. ரொம்ப நாள் ஆயிட்டு, 1 மாதம் ஆயிட்டுலா. இஃப்தாருக்குள்ளே இது தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, கோஸு போட்டு ஒரு பொரியல். கரண்ட் போயிடுச்சு. ஒரே பவர் கட்டு தான். இந்த எள்ளு மிட்டாய் வந்து நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடும். மல்லி புதினாவை கழுவி பொடியாக நறுக்கி போடணும். சுட சுட தேங்காய் பால் தக்காளி ஆனம் ரெடி. மீன் பொரிச்சாச்சு. இதுதான் டுடே சமையல். அல்சியா சேனலில் இன்றைக்கி டுடே சமையலில் தக்காளி தேங்காய் பால் ஆனம், கோஸ் கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.